வணக்கம். உங்கள் வசந்தசேகர். ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு முன்னாள் இராணுவ வீரர், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கோடிக்கான சொத்து இருக்குங்க. அவர் எல்லாமே ஒன்றா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. சில குடும்ப பிரச்சனைனால இவர்கிட்ட இந்த சொத்தெல்லாம் கேட்டிருப்பாங்க போல்றது, ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க போல்றது. இவங்கள என்ன ஒரு இது வைக்கிறாங்கன்னா, இவர் இன்னொரு பொண்ணுடன் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு கூட்டத்தை வச்சு இவங்கள அடிக்க போகிற மாதிரி ஒரே தகராறு பண்ணுறாங்க. திடீர்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு இருந்த சொத்தெல்லாம் அந்த பத்திரத்தை எடுத்து அங்கே இருக்கிற ஒரு கோயிலில் உண்டியலில் போட்டுறாரு. இது இவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நாள் கழித்து அந்த உண்டியலில் திறந்து பணத்தெல்லாம் என்ன பண்ணி பார்த்தா பத்திரம் இருக்குது. அப்போ தகவல் போகுது. இவங்களாம் மறுபடியும் இவங்க சொந்தக்காரங்களாம் கோயில் நிர்வாகத்துக்கு போய் சண்டை போடுறாங்க. அதை கொடுங்க பத்திரம், எங்கள் அப்பாவுக்கு எங்களுக்குன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதை தரமாட்டோம், உங்கள்கிட்ட தர முடியாதம்மா, சில சட்டத்திட்டங்கள் இப்படி தான் இருக்குன்ட்டு ஒரே பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதுமாரி போட்டுட்டாரு அப்படி இப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சு தான் திருக்கணும். கோவப்பட்டு அவங்கள ஒருத்தர் தனக்கு அசிங்கப்படுற மாதிரி இருக்கும்போது அவர் அந்த முன்னாள் இராணுவர் கோச்சிக்கிட்டு உண்டியலில் போட்டார். அது அவர் சொல்கிறாரு, அது கோயிலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. இப்போ அது வழக்கு தொடுத்துருக்காங்க. அது நீதிமன்றம் தான் என்ன சொல்கிறேன்னு பார்க்கணும். நன்றி, வணக்கம்.